ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கண்ட்ரி சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா முட்டை போண்டா எப்படி செய்யறாங்க பார்க்க போகிறோம். வாங்க இது எப்படி செய்யலான்னு வீடியோவில் போய் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இது எப்படி செய்யலான்னு வீடியோவில் போய் பார்த்துடலாம். முட்டை போண்டா செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு முட்டையை வேக வச்சு எடுத்துக்கோங்க. 4 முட்டை எடுத்திருக்கேன். முட்டை மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்குவோம். முட்டையை வேக வச்சு உரித்து எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. இப்போ நம்ம அதுக்கு தேவையான ரெடி பண்ணிக்கலாம். 1 கப் கடலை மாவு சேர்க்குறேன். 1/2 கப் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. தனி மிளகாய்த்தூள் சேர்க்குறேங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்க்குறேன். 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சமாக பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பஜ்ஜி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப கெட்டியாகவும் பிசைஞ்சிட வேண்டாம், ரொம்ப தண்ணியாகவும் பிசைஞ்சிட வேண்டாம். பஜ்ஜி மாவு பதத்துக்கு பிசைஞ்சுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. நமக்கு மாவு ரெடி ஆயிடுச்சுங்க. இங்கே பாருங்கள், எடுத்து ஊற்றினா இந்த மாதிரி இருக்கணும். இதுதான் கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்குவோம். ஒரு முட்டை எடுத்துருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மாவில் நல்லா டிப் பண்ணிவிட்டு அரை முட்டையாக கட் பண்ணி கூட செய்யலாம். நான் முழு முட்டையாக சேர்த்து செய்கிறேங்க. நல்லா டிப் பண்ணிக்கோங்க. இப்போ எண்ணெயில் போட்டு பொரிச்சுக்குவோம். எண்ணெயை காய வச்சு வச்சுருக்கேங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ ஒரு முட்டையை அதில் சேர்த்துக்கலாம். ஒரு பக்கம் வெந்தவுடனே நம்ம இதை திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டு இந்த பக்கமும் நல்லா வேக வச்சு எடுத்துக்குவோம். அவ்வளோதாங்க, 5 நிமிஷத்தில் நமக்கு முட்டை போண்டா ரெடி ஆயிரும். நம்ம அதிக விலை கொடுத்து கடையில் வாங்க வேண்டாம். குழந்தைங்க கேட்டுச்சுன்னா வீட்லேயே நீங்கள் செஞ்சு கொடுங்க. இதே மாதிரி நமக்கு சூப்பரான முட்டை போண்டா ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இதை நம்ம இதுலேருந்து எடுத்துடலாம். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.